Hi guys, my name is Priya. நான் இப்போ தான் ரீசெண்டாக 12th முடிச்சிருக்கேன். ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்த அப்புறம் நம்ம காலேஜில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவோம். அங்கே எப்படி ஸ்டாஃப் கிட்ட இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் கிட்ட நம்ம போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்குறோம் ஹலோன்னு சொல்லிட்டு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ வுட் லைக் டு பை அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸ்டாஃப் கேட்குறாங்க, நீங்கள் எந்த கோர்ஸ்க்காண்டி அப்ளை பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஷியோர் விச் ப்ரோக்ராம் ஆர் யூ அப்ளைங் ஃபார்னு சொல்லுவாங்க. நான் பாட்னியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் பாட்னி. ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இதோ அப்ளிகேஷன் ஃபார்ம், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ரோஷரில் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா ஓகே, ஹியர்ஸ் த ஃபார்ம், இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் வி ஆல்சோ ஹாவ் அ ப்ரோச்சர். இந்த ஃபார்மை இங்கே ஃபில் பண்ணணுமா இல்லை வீட்டுக்கு போய் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா டு ஐ நீட் டு ஃபில் இட் அவுட் ஹியர் ஆர் கேன் ஐ டேக் இட் ஹோம். ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இதை நீங்கள் வீட்டுக்கு போய் ஃபில் பண்ணலாம், ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கிலீஷில் யூ கேன் டேக் இட் ஹோம் டு ஃபில் அவுட். இஃப் யூ ஹாவ் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத இங்கிலீஷில் டூ யூ அக்செப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு. அதுக்கு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வெப்சைட்லேயே அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதை இங்கிலீஷில் எஸ் யூ கேன் அப்ளை ஆன்லைன் த்ரூ அவர் வெப்சைட். ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டெட்லைன் இருக்கான்னு நம்ம கேட்போம்ல, அதாவது இந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி இங்கிலீஷ்லனா இஸ் தேர் அ டெட்லைன் ஃபார் சப்மிட்டிங் த ஃபார்ம். அதுக்கு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. எஸ் த டெட்லைன் இஸ், அவங்க ஒரு ஏதாச்சும் டேட் சொல்லுவாங்களா, ப்ளீஸ் சப்மிட் யுவர் ஃபார்ம் பை தென். அதுக்குள்ளே நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு நம்ம கேட்குறோம். அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுனா ஹவு மச் இஸ் த அப்ளிகேஷன் ஃபீ. ஒவ்வொரு காலேஜ்லேயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மாறும். சில காலேஜில் 500 இருக்கும், சில காலேஜில் 100 இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது கட்டினா போதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா இட்ஸ் 500 யூ கேன் பே வென் யூ சப்மிட் த ஃபார்ம். இந்த குரூப்பில் சேர மினிமம் மார்க் எவ்வளோன்னு நம்ம கேட்குறோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா வாட் இஸ் த மினிமம் பர்சன்டேஜ் ரெக்வயர்டு டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். அதுக்கு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இந்த குரூப்பில் சேர குறைந்தபட்சம் 60% மார்க் வேணும்னு சொல்கிறாங்க. த மினிமம் பர்சன்டேஜ் ரெக்வயர்டு ஃபார் திஸ் ப்ரோக்ராம் இஸ் 60% அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ, நான் வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஐ வில் ஃபில் இட் அவுட் அண்ட் சப்மிட் இட் சூன். அதுக்கு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா யூ ஆர் வெல்கம், லெட் அஸ் நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், குட் லக். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம எப்படி காலேஜில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில் பேசி வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.